ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யராஜும் மலரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. மதி தான் வந்து கதவு நீக்குவாங்க. என்ஜாய் பண்ணீங்களாங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் வந்து லைட்டை போட்டு நின்று, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஷாக்காகி நின்றுட்டு மட்டும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் லைட் போட்டிருக்கிறத பார்த்துட்டு மலரோட மாமியாருமே வந்துருவாங்க. என்ன இந்நேரத்துக்கு எல்லாம் லைட் போட்டு நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாமாங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மதி வந்து சமாளிப்பாங்க. இவளை பார்த்தா அப்படி தெரியலையேங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு வழியாக சமாளிச்சுட்டு எல்லாருமே ரூமுக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து சுரேஷ் வந்து மதிக்கிட்ட கேட்பாங்க, எதுக்காக என்கிட்ட மறைச்ச? அன்னைக்கு தலைவலின்னு தானே சொன்னேன் அப்படிங்கும்போது கேட்க, உங்ககிட்ட நான் எதுக்காக ஷேர் பண்ணணும்? நம்ம ஷேர் பண்ணுற அளவுக்கு என்ன ஒருத்தர் பேசிக்கவே இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு மதி வந்து படுத்துப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்யராஜுக்கு தூக்கமே வராது. ரேவதிக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரேவதி வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது வெளியில் உட்காந்து ரேவதி அழுதுட்ருப்பாங்க. இதை கேட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. நீ ஏன்னா இங்கே வந்தேன், நீ வீட்டுக்கு போங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லுவாங்க. நான் தான் இங்கே வந்தேன், நானாக தான் வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரேவதி வந்து பொய் சொல்லுவாங்க. நீ சொல்லியே ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தங்கராஜும் வெளியில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் தங்கராஜ் வந்து பாக்யராஜை மதிக்கவே மாட்டாங்க. நீ உள்ளே வாங்குற மாதிரி ரேவதியை கூப்பிடுவாங்க. ரேவதியும் போவாங்க. ஆனால் பாக்யராஜ் விடுறதாவே இல்லை. என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லி ரொம்ப கேட்கும்போது ரேவதி வந்து பாக்யராஜை கட்டி பிடிச்சிட்டு, இந்த மாதிரி நான் அங்கே வந்தேன், சொல்லாமல் வந்துட்டேன், அதனால் நானாக வெளியில் வந்துட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் உண்மையும் கொஞ்சம் பொய்யும் கலந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு பாக்யராஜ் ரொம்பவுமே அழுவாங்க. உண்மையான அண்ணன் பாசத்தை அப்படியே காமிப்பாங்க.